செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அங்காரக சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அங்காரகன் என்றால் செவ்வாய். செவ்வாயினுடைய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு எழுவதற்காக விநாயகர் ஒரு வரத்தினை தந்தார். அந்த வரம்தான் என்ன என்றால், செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதமிருந்து வேண்டுவதன் மூலமாக நாம் செவ்வாய் தோஷம் மற்றும் செவ்வாயின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல அருளை பெறலாம். திருமண தடங்கல்கள் எல்லாம் நீங்கி திருமண யோகம் அமையும். இரத்த சம்பந்த நோய்கள் எல்லாம் இதனால் விலகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதன் காரணமாகத்தான் இந்த அங்காரக சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. செவ்வாய் கிரகத்திற்கு ஆன கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வேண்டி அன்றைய தேதியிலே செவ்வாய் பகவானை நினைத்து செவ்வாய் பகவானிற்கான காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலமாக பூரணமாக நாம் செவ்வாயினுடைய அருள், விநாயகனுடைய அருள், அது மட்டுமல்லாமல் சந்திரனுடைய பூரண அருளையும் நாம் பெறுவோம். இதுதான் இந்த நாளிலே நாம் பெறக்கூடிய வரமாக அமையக்கூடிய ஒரு விஷயம். ஆகையினால் செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வோம். இது மிக எளிதான ஒரு விஷயம்தான். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். அது மட்டுமல்ல, விநாயகனை வேண்டி வரங்களை பெறும் பொழுது விநாயகனுக்கான நமக்கு தெரிந்த எந்த ஸ்லோகத்தையும் எந்த பாடலையும் பாடலாம். ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத். இப்படி விநாயகருக்கான பல பாடல்கள் இருக்கின்றன. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்ற இந்த பாடலையும் நாம் பாடலாம். அல்லது கஜானனம் பூதகநாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்று உங்களுக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் விநாயகனை போற்றி பாடுவதன் மூலமாக விநாயகனின் அருளை பெறலாம். இந்த எளிய மந்திரங்களை அந்த நாளிலே சொல்வதன் மூலமாக நமக்கு சிறப்புகள் கிடைக்கும். மேலும் உங்களிடம் ஒரு கனிவான வேண்டுகோள் என்னவென்றால், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தெய்வங்களுளெல்லாம் முதன்மை தெய்வமாக விளங்குபவர் விநாயகப் பெருமான். இவரை வணங்கித்தான் மற்ற தெய்வங்களையெல்லாம் வணங்கத் தொடங்குவோம், எந்த ஒரு செயலையும் துவங்குவோம். அதேபோல்தான் ஒரு வேண்டுதலானாலும் விநாயகப் பெருமானிற்கே முதல் இடம். அப்படிப்பட்ட விநாயகனை சங்கடஹர சதுர்த்தி அன்று பூஜிப்பது நமக்கு அனைத்து தடைகளையும் நீக்கி வெற்றிகளை வாய்ப்பாக தரும். இந்த சங்கடஹர சதுர்த்தியிலே மாலை வேளையிலே விரதம் இருந்து விநாயகனுக்கான பிரீதியான பொருட்களை எல்லாம் வைத்து நிவேதனம் செய்து ஆரத்தி இட்டு அதன் பின் சந்திரனையும் வேண்டி செவ்வாய் கிரகத்தையும் வேண்டி முருகன் அந்த கோயில் முருகன் கோயில் உள்ளேயே விநாயகர் கோயில் அருகிலேயே நிச்சயம் சிலது இருக்கும். அப்படி இருக்கும் இடங்களில் விநாயகரையும் முருகரையும் உடனுடன் வேண்டி உங்களுக்கான நல்வினைகளை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே ஏற்படும். விநாயகனை வேண்டுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும்? நல்லது, தீவினைகள் அகன்றுவிடும். தொடர்ந்து உங்களுக்கான இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன துன்பங்கள் இவையெல்லாம் மறைந்துவிடும். சாதாரணமாக விநாயகரை வேண்டுவதற்கு நிவேதன பொருளாக ஒரு சுண்டல் போதும். முடிந்தால் மோதகங்கள் கொழுக்கட்டையை செய்து வணங்கலாம். அதன் பின் ஆரத்தி எல்லாம் வேண்டுதல் எல்லாம் முடிந்த பின்பு இறைவனுக்கு படைக்கப்பட்டதை அனைத்து குழந்தைகளுக்கும் அக்கம்பக்கத்தார்க்கும் பகிர்ந்து அளித்து உண்பதன் மூலமாக உங்களுக்கான வரங்கள் கூட செய்யும். விநாயகரை வணங்குவதற்கு மேலும் ஒரு எளிய வழி, அருகம்புல் வைத்து வணங்கினாலே அனைத்து வரங்களையும் அருளாய் தந்து விடுவார் என்பதுதான் ஐதீகம். மேலும் விநாயகரை வணங்கும் போது நெற்றியில் குட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டு வணங்கும் போது நமக்கு நம்முடைய சிந்தை தெளிவு பெறும், அறிவும் மேம்படும், உடலும் வலிவு பெறும். இப்படிப்பட்ட விநாயகரை வேண்டி
அனைத்து சங்கடங்களிலிருந்தும் விலகுவதற்கான வழியை நாம் தேட வேண்டும். இந்த நாளை மறக்காமல் சங்கடஹர சதுர்த்தி மாலை வேளையிலே விநாயகனை வணங்கி, முருகனை வணங்கி, செவ்வாய்க்கான மந்திரங்களை, முருகனுக்கான மந்திரங்களை, விநாயகருக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்லி வேண்டி வரத்தினை பெறுவீர். மறக்காதீர். Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.